இன்னைக்கு எபிசோட்ல விஜயா காலையிலேயே வழக்கம் போல மீனாவையும் முத்துவையும் கடிச்சு கொட்ட ஆரம்பிச்சிட்டா. இதுல இன்னொன்னு என்னன்னா, மனோஜுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கும் அந்த பூக்கற்றவா மீனா தான் காரணம்னு அண்ணாமலை கிட்ட ஆட்டம் போடுறா. இவெல்லாம் என்ன ஜென்மம்? இன்னைக்கு ஸ்ருதி விஜயாவுக்கு அவசர குடுக்கைன்னு பேர் வச்சிட்டா. என்ன பொறுத்த அளவுல விஜயா ஒரு பொம்பளையே இல்ல. பாவம் அண்ணாமலை இத்தனை வருஷம் விஜயா கூட எப்படிதான் குடும்பம் நடத்தினாரோ, இந்த பொம்பளை அனிருத் பாட்டு மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. மனோஜுக்கு கட்ட பிரிக்க போறதா சொல்லி வேற ரூமுக்கு அழைச்சிட்டு போறாங்க. உள்ள யாரையுமே விடல. கட்ட பிரிக்கிறப்போ மனோஜ் அம்மாவை பார்க்க விரும்புவான்னு தான் நான் நினைச்சேன். ஆனா ரோகிணிய பார்க்க விரும்புறேன்னு சொன்னது விஜயாவுக்கு கொஞ்சம் ஷாக்கிங் தான். ஒரு வழியா மனோஜுக்கு கட்ட பிரிச்சிட்டாங்க. மனோஜ் கண்ணு நல்லா தெரியுதுன்னு சொல்றான். ஆனா வெளியே வந்த ரோகிணி அழுது அழுது பண்ணின பில்டப்ல மனோஜுக்கு கண்ணு தெரியலன்னு இதுலயும் பொய் சொல்லி அதுல ஏதாவது பித்தலாட்டம் பண்ண போறாளோன்னு நினைச்சேன். ஆனா ரோகிணி அப்படி பண்ணல. இதுக்கு இடையில மீனா முத்துக்கிட்ட மனோஜுக்கு கண்ணுல அடிபட்டிருக்கு. இதே போலதான் கிறிஷ்க்கும் கண்ணுல அடிபட்டுச்சு. அதனால மனோஜ் தான் கிறிஷோட அப்பான்னு சந்தேகங்கிற பேர்ல புது புரளி கிளப்புற மீனா. நேத்து வந்த ப்ரோமோவை பார்த்தப்போ நான் என்ன நினைச்சேன்னா, மனோஜுக்கு கண் பார்வை போயிடும், அப்புறம் ரோகிணி அம்மாவை போட்டு தள்ளிட்டு அவங்களோட கண்ண மனோஜுக்கு வச்சிடுவாங்க, அப்புறம் கிறிஷ இவங்க வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா கதை வேற எங்கேயோ போகுது. எது எப்படி இருந்தாலும் ரோகிணி இப்போதைக்கு மாட்ட போறது இல்லைன்னு மட்டும் நல்லா தெரியுது. டைரக்டர் மனுஷன் ரோகிணிக்கு ரொம்பவே பாவம் பாக்குறாரு.